அடங்க மறு அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பெரியார். என் மீது அவர் வைத்திருக்கிற இந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் சாதுரியமாக அல்லது சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் பெரியார் வழிவந்தவர், பெரியார் அரசியலை பேசியவர், பெரியார் இயக்கங்களின் மேடைகளில் அரசியல் கற்றுக்கொண்டவர், அரசியலை பேசியவர், விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர். பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ, பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும். அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை. திமுகவை, திகாவை அல்லது திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிற போது திருமாவளவன் ஏன் முந்திக் கொண்டு வருகிறார் என்று பலர் கேட்கிறார்கள். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் என்று புரிந்து கொள்ளுகிற போது அது அந்த அளவோடு, அந்த வரம்போடு நின்றுவிடக்கூடிய அரசியல் அல்ல. விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல் தான் பெரியாரின் அரசியல்.